கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 23:14. Matthew 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதின ஆக்கினை அடைவீர்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம், இரண்டாவது சாபம் என்ன சொல்லலாம். என்ன சொல்றாரு? மறுபடியும் மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இது ஒரு சிலர் இந்த வசனம் ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 12வது அதிகாரம் 40வது வசனத்துல இருக்கு, லூக்கா 20வது அதிகாரம் 47வது வசனத்துல இருக்கு. அதனால இந்த வசனத்தை நம்ம எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரியா? விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். என்ன ரொம்ப தெளிவாக ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது யூத சமுதாயத்துல 1ஆம் நூற்றாண்டுல உள்ள ஒரு விதவை என்று சொன்னா அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருப்பாங்க. ஏன்னா கணவனுடைய வருமானம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கிடையாது, அவங்க சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவியை வைத்துதான் இது பண்ணணும். அது மாத்திரமில்ல, இந்த மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பொருளுதவி மற்ற காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேத பாரகர்கள் தான் என்ன இப்படிப்பட்ட பொறுப்புகளை பார்க்கக்கூடியதா, அதாவது அவங்கதான் லாயர் மாதிரி இல்லையா, அவங்க ஒரு வீடு இல்ல அவங்க தோட்டம் அது இருந்தா அதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியங்களா. அப்ப இவங்க அவங்கள நம்பிதான் அவங்களுடைய பொருளாதார முடிவுகள், அவங்களுக்கு வரக்கூடிய கிஃப்ட்ஸ் இல்ல பில்ல வரக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப அதை என்ன பண்றாங்க, பட்சித்து கொள்ளுகிறீர்கள். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அதாவது எப்படி ஒரு நரி இல்ல ஒரு கொடிய மிருகம் ஒரு தன்னை விட ஒரு சின்ன மிருகத்தை எப்படி அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிருமோ அப்படி பண்ணக்கூடிய, அதுக்கு என்ன பண்றாங்க, எதை ஒரு இதா உபயோகப்படுத்துறாங்க, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. அப்ப என்னன்னா அவங்க உள்ளுக்குள்ள பட்சிக்கிற இதா இருக்காங்க. ஆனா வெளியே ஒரு பொரிய பசுந்தோல் போத்துன புலிங்கிற மாதிரி ஒரு புலி மாதிரி எல்லாத்தையும் அடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா வெளியே இருந்து என்ன பண்றாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஜபம், ஒரு பெரிய ஜபம் பண்ணக்கூடியவங்களா. மத்தேயு 6வது அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்கள்ல ஜபத்தை பத்தி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதனால இங்க என்ன சொல்றாரு, இது நிமித்தம் அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவீர்கள். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு கொஞ்சம் இல்ல, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு அதிகமான ஒரு நியாய தீர்ப்பு. எவனிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும். அப்ப என்னன்னா இவங்க தேவனுடைய பெயரை உபயோகப்படுத்தி அதிக ஜெபம் பண்ணி ஆனா அவங்களை ஏமாத்துறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு மற்றவர்களை காட்டிலும் பெரிதாக இருக்கும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது யாரெல்லாம் ஒரு ஸ்திரமற்ற தன்மையில பாதுகாப்பற்ற தன்மையில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்வதுதான். அதாவது உண்மையான கிறிஸ்தவம் என்பது என்ன, நமக்கு திரும்ப உதவி செய்ய முடியாதவர்களுக்கு நாம் உண்மையாக உதவி செய்வதுதான். ஏன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு யாக்கோபு 1:27 அது சொல்லும்போது என்ன, விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அவங்களுடைய கொடுமையான காரியத்துல அவங்களுடைய தேவைகளை சந்திப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான மதம் என்று சொல்லக்கூடியதா. ஆனா இங்க பரிசேயர்களும் வேதபாரகர்கள் என்ன பண்ணாங்க, அதற்கு எதிர்மாறான காரியத்தை செய்யறாங்க. அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவ தலைவனுடைய ஒரு தலைவனோ இல்ல ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், அவன் என்ன பண்ணணும், தன்னால தனக்கு உதவி செய்ய முடியாத மக்கள், தன்னை காட்டிலும் தாழ்மையா உள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களா இருக்கணும், உபத்திரம் செய்யறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலையும் இன்னைக்கு விதவைகள் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு யாரையாவது நம்பி எவ்வளவோ கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
அப்ப ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ, ஒரு உண்மையான அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவனா ஒரு தலைவனா இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய விசுவாசம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, எல்லா நேரத்திலும் காணக்கூடியதா இருக்கும். ஆனா இன்றைக்கும் அதே மாதிரி இப்ப வேதபாரர்கள் மாதிரி, பரிசேயர்கள் மாதிரி அநேக காரியங்களை குறிச்சு ஜெபம் பண்ணக்கூடியவங்க, இந்த வாயில வடை சுடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழக்கூடியவனா இருக்கிறியா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்க கேட்கிறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா அதிக ஆக்கினை தீர்ப்புள்ளவர்களாய் இருக்கணும். வல்ல பிதாவே, இது இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, அவர்கள் தங்களால் தங்களுக்கு திருப்பி செய்ய உதவி செய்ய முடியாத மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணாதிசயம் உள்ள மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.